Greetings everyone. நம்ம டெய்லி prelims point of view ஒரு 5 questions பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, India's rank in Global Climate Risk Index அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகளாவிய காலநிலை அபாய குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம 7வது இடத்துல வந்து இருக்கோம். ஸோ இதை பற்றின சில விஷயங்களை நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். சரிங்களா? அடுத்ததா இந்தியாஸ் ரேங்க் இன் குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகளாவிய பாலின இடைவெளி அறிக்கையில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜெண்டர் கேப் ரிலேட்டடா 2 ரிப்போர்ட் இருக்கும். ஓகேவா? இந்த குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படிங்கிறது நமக்கு வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் உலக பொருளாதார மையம் கொடுக்குறாங்க. இதுல 129வது ரேங்க்ல நம்ம இருக்கோம். ஓகேங்களா? 108வது ரேங்க்ல ஒரு இடத்துல இருக்கும். அது என்னன்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். ஓகேவா? HDI ரிப்போர்ட்டோட சேர்ந்து வரும். ஓகேவா? ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா இந்தியாவோட ரேங்க் 108. குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படின்னா இந்தியாவோட ரேங்க் 129. சரிங்களா? ஸோ அது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஆனா ரெண்டுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்னா 108, குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் அப்படின்னா 129. சரியா? அடுத்தது, ஹூ இஸ் த ஃபாஸ்டஸ்ட் விமன் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உலகின் அதிவேக பெண்மணி யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜூலியன் ஆல்ஃபிரட். ஓகேவா? ஸோ நேத்து பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல செயின்ட் லூசியா அப்படிங்கிற நாட்டை சேர்ந்தவங்க தான் இவங்க தான் வந்து கோல்டு மெடல் 100 மீட்டர் ரன்னிங்ல வந்து கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இவங்க என்னன்னு சொல்றோம், வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் விமன் அப்படின்னு சொல்றோம். 100 மீட்டர் விமன் யார் 100 மீட்டர்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க ஃபாஸ்டஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில ஜூலியன் ஆல்ஃபிரட் வந்து நம்ம சொல்றோம். சரியா? அடுத்தது, where is the highest number of organ transplants for foreigners done in India? இந்தியாவில் வெளிநாட்டினருக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அதிக அளவில் எங்கு மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனாலே நமக்கு தமிழ்நாடு அப்படிங்கிறது தெரியும். ஆனா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஃபார் ஃபாரினர்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு டெல்லி தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ வெளிநாட்டினர் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அதற்கு டெல்லி தான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். சரிங்களா? கடைசியா, what is India's rank among 119 countries in the World Economic Forum's Travel and Tourism Development Index 2024 அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலக பொருளாதார மன்றத்தின் பயணம் மற்றும் சுற்றுலா வளர்ச்சி குறியீடு 2024 அறிக்கையில் 119 நாடுகளில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டூரிசம் டிராவல் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதுதான் பேரு. ஓகேங்களா? டிராவல் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அதுல 119 நாடுகளுக்கு ரேங்கிங் கொடுத்திருக்காங்க. இதுல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 39வது ரேங்க்ல வந்து நம்ம இருக்கோம். ப்ரீவியஸ் பெஸ்டா 54ல இருந்தோம் இதுக்கு முன்னாடி வந்த குறியீடுல. இப்போ 39வது இடத்துக்கு வந்து இந்தியா வந்திருக்கு. சரிங்களா? இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.